ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அச்சூஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான போட்டி குழம்பு தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி கடலை பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு தனி மிக்ஸி ஜாரில் 1/2 முடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ போட்டியை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணியே நான் வாங்கிட்டேன். இப்படியே வாங்குறது என்னை பொறுத்த வரையிலும் பெஸ்ட்டு. நல்லா அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்டியை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4 விசில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போது இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காய தக்காளியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேங்காவையும் இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதிலே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்துட்டோம் இல்லையா? நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட போட்டி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாளிப்பு, அதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் கொத்தமல்லி கருவேப்பிலையை நான் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட போட்டி குழம்பு நம்மளுக்கு ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.